அதிக நேரம் உங்களோடு செலவிட்டு இந்த மாலை பொழுதை மகிழ்வோடு கழிக்கலாம் என்று விருப்பம் இருந்தாலும் பணி நிமித்தமாக நான் விரைவில் செல்ல வேண்டியுள்ளது. எனவே ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து செல்லலாம் என்று விருப்பப்படுகிறேன். இந்த குழந்தைகளுக்கு வீட்டை தாண்டிய முதல் உறவே ஆசிரியர் தான். வீட்டிலிருந்து முதல் படியாக வெளியே வந்து அதிக நேரம் ஒரு இடத்துல குழந்தைகள் அமர்ந்திருந்து ஒரு கேம்பஸ்க்குள்ள தங்கள் நேரத்தை செலவிட்டு தன்னுடைய பின் வாழ்வின் ஒரு அடிப்படையான கல்வியை கற்றுக்கொள்கிற இடம் இந்த கல்வி நிலையம். அதிலும் இந்த ஆரம்ப பள்ளி நேரங்களில் நாம் கற்றுக்கொள்கிற பண்புகள் வாழ்க்கையின் மிகுந்த ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. அதிலும் ஆரம்பத்திலே இந்த மொழிக்கல்வி எனக்கு என்னுடைய தமிழ் ஆசிரியர் மேல் மிகுந்த மரியாதை உண்டு. நான் இன்னும் பல ரிப்போர்ட்டுகள்லாம் எழுதும்போது தமிழ் வார்த்தைகள் அதிகமாக தவறு செய்வதில்லை. ஒரு சில தவறு செய்யும்போது இந்த எழுத்து பிழைகளே தவறுகள் வரும்போது நமக்கு வருத்தமாக இருக்கும். அப்பொழுது நான் என்னுடைய ஆரம்ப பள்ளியில் உள்ள தமிழ் ஆசிரியரை நினைத்து பெருமைப்படுவேன். அந்த சொற்றொடர்கள் தெளிவாக எழுதுவதற்கு எல்லாம் அவர்தான் எனக்கு மிகுந்த ஒரு ஆரம்ப ஒரு உறுதுணையாக இருந்தார்கள். அவரை நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு. அவர் பெயர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் தமிழ் ஆசிரியர் என்று தான் நாங்கள் அழைத்திருவோம். அந்தபடியே மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது நிறைய பேருக்கு அது புரியாது. எல்லாரும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதை பற்றின சரியான புரிதல் இருக்காது. தன்னம்பிக்கை என்பது பிறரை எதிர்பாராமல் நாமவே எந்த வேலையும் செய்வதற்கு உள்ள உள் வலிமை, மன வலிமை நம்மிடம் இருப்பதுதான் ஒரு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை சாதாரணமாக வராது. நாம் அதற்கு தயாராகும் போதுதான் அந்த தன்னம்பிக்கை நம் உள்ளத்திலே வரும். அதற்காக நாம் அடிப்படை கல்வி அனைத்தையும் தரவா படிக்க வேண்டும். தன்னம்பிக்கையின் உதாரணமாக ஒன்று சொல்லலாம். ஒரு பறவை ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருப்பதை ஒரு தன்னம்பிக்கையின் உதாரணமாக சொல்லலாம். அதாவது அந்த பறவை அந்த மரக்கிளையிலே ஓய்வெடுக்கிறது. ஆனால் அந்த மரக்கிளையை நம்பி அல்ல, தன்னுடைய சிறகுகளை நம்பிதான் அந்த மரக்கிளையிலே ஓய்வெடுக்கிறது. அதே போல நம்மளுடைய உள்ள வலிமையை நம்ம வளர்த்து கொண்டோம்னா யாரையும் எதிர்பார்த்தோ யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அவரான தன்னம்பிக்கையை அனைத்து மாணவர்களும் பெறுவதற்கு இந்த பாடசாலை மிகுந்த உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் அடிப்படை கல்வி என்பது உதாரணமாக நம்ம மிலிட்ரி இதில் எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா டாக்டராக மிலிட்ரியில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பல்வேறு ட்ரேடுகளில் கன்னர்ஸ், இன்ஃபன்ட்ரி, இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் முதல் 6 மாதம் அனைவரும் பேசிக் ட்ரைனிங், ஒரே மாதிரியான பேசிக் ட்ரைனிங் எடுக்கணும். டாக்டராக இருந்தாலும் அந்த 6 மாதம் பேசிக் ட்ரைனிங் கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி அனைவரும் ஒரு ஆரம்ப பாடசாலையிலே ஆரம்ப கல்வியை முழுமையாக படிக்க வேண்டும். அதற்கு பின்புதான் அவங்க ட்ரேடுக்கு ஏற்றபடியான பயிற்சி இருக்கும். அது மாதிரி நமக்கும் 12th வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு சமமான கல்வி. அதை சிறப்பாக படித்தால் மேற்கொண்டுள்ள தொழிற்படிப்புகளுக்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதை புரிந்து கொண்டு அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களை தன்னம்பிக்கையுடையவர்களாக தயாராக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மேலும் நம்ம பகுதிக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. ஒரு சில ஊரில் இல்லாத குறை என்னென்னா, வாத்தியார் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆசிரியர்கள் குழந்தைகளையோ அவங்க பெற்றோர்களை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் ஒரு கண்டிப்பானவர்களாக சரியாக நடந்து கொண்டால்தான் அடுத்த தலைமுறையை நல்ல முறை வளர்த்தெடுக்க முடியும். ஆசிரியர்களுக்கு நெருக்கடி கொடுக்காத அளவு ஆசிரியர்களை ஆசிரியர்களாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த சமயத்தை சார்ந்தவர்கள், எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்று யாரும் பார்க்கக்கூடாது. ஆசிரியர்களை குருவாக மட்டுமே பார்க்க வேண்டும். அந்த மாதிரி சூழ்நிலை அனைவரும் வர வேண்டும், அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே அந்த நல்ல
படிப்பினை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முன்பு நாங்கள் பள்ளிகளிலே படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டிலே வந்து சொல்லுவாங்க, காலு முட்டிக்கு கீழே நல்ல பெரும்பாலை அடித்து சொல்லிக் கொடுங்கன்னு. இன்னைக்கு டீச்சர்ஸ் குழந்தைகளை அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்ததை வைத்து நாம் ஒட்டுமொத்த ஆசிரியர்களை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆசிரியர்கள் சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும். ஆசிரியர்களும் கடமை உணர்வோடு அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறோம், சமுதாயத்திற்கு இந்த நாட்டிற்கு அடுத்த தலைமுறையை ஒப்படைக்க போகிறோம் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த குழந்தைகளை கையாள வேண்டும். அதற்கு பெற்றோர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, வருகின்ற நாட்களிலே இந்த குழந்தைகள் இந்த நாட்டின் பெரிய தலைமை பண்புகளில் வர வேண்டும், அதிகாரிகளாக வர வேண்டும் என்று வாழ்த்தி நேரம் கருதி விடைபெறுகிறேன். தலைமை பண்பை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த குழந்தைகளுக்கு மரம் வளர்ப்பு மரத்தினோட பயன்களை அறிவிக்கும் விதமாகவும் நம்ம எல்லா ஸ்கூல்லையும் எல்லா கிளாஸ்லையும் இருக்கிற லீடர் அவங்களுக்கு நான் ஒரு சின்ன சாப்ளிங்ஸ், சின்ன மரக்கன்றுகள் கொண்டு வந்திருக்கிறேன். அதை நீங்கள் கொடுக்க விரும்புகிறேன். அதை ஒரு ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் அதை பயன்படுத்தணும் என்று விரும்புகிறேன். நன்றி. Really very proud moment for Royal Vidyalaya.